சிரஞ்சீவி கட்சி என்ன ஆச்சு தெரியுமா? தாவேக விஜய் காணாமல் போய்விடுவார். அட்டாக் மோடில் அதிமுக. வணக்கம் செய்திப்புனல் நேயர்களே. ஆந்திராவில் சிரஞ்சீவி கட்சி தொடங்கி பின்னர் அதனை கலைத்து விட்டார் எனவும், அதைப்போல்தான் விஜய் கட்சியும் ஆகும் எனவும், விஜய் மட்டுமல்ல வந்தாலும் எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தின் முதலமைச்சராவதை தடுக்க முடியாது என அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி கூறியுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வருகின்ற 1ஆம் தேதி திருமங்கலம் தொகுதிக்கு வருவதை முன்னிட்டு திருமங்கலம் தொகுதியில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. ஆர்.பி. உதயகுமார் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி ஆலோசனை வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய எஸ்.பி. வேலுமணி, மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற எழுச்சி பயணத்தின் மூலம் 100 தொகுதிகளுக்கு மேல் பயணத்தை மேற்கொண்டு மாபெரும் வெற்றி சரித்திரம் படைத்து வருகிறார் எடப்பாடி. ஒவ்வொரு தொகுதிகளிலும் எழுச்சி பயணம் மூலம் மக்கள் கூட்டம் அதிகரித்து வருகிறது. இதே மதுரை மண்ணில்தான் புரட்சித் தலைவர் 100ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது. புரட்சித் தலைவி அம்மா 2010ஆம் ஆண்டு கோவையில் முதன்முதலாக கண்டன ஆர்ப்பாட்டம் தொடங்கினார். அதனைத் தொடர்ந்து திருச்சியில் நடைபெற்று மதுரையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்து முடிந்து அதற்கு பின் அம்மா கோட்டைக்கு சென்றார். அதேபோல எடப்பாடி மதுரைக்கு எழுச்சி பயணத்தை மேற்கொண்டு விரைவில் கோட்டைக்கு செல்வார். திருமங்கலம் தொகுதிகளில் 40,000 வாக்காளர்கள் பங்கேற்க வேண்டும். எழுச்சி பயணத்தில் எடப்பாடி திமுக செய்யாத திட்டங்களை குறித்தும், மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் செய்யப்போகும் திட்டங்கள் குறித்தும் பேசுகிறார். இதன் மூலம் இந்த செய்தி 1.5 லட்சம் மக்களுக்கு செல்லும். மக்கள் வர தயாராக இருக்கிறார்கள். நிர்வாகிகள் நீங்களே ஒருங்கிணைக்க வேண்டும். திமுக ஒருமுறை ஆட்சி அமைத்தால் மறுமுறை மீண்டும் ஆட்சிக்கு வர முடியாது என்ற வரலாறு உள்ளது. இன்றைக்கு நடிகர் விஜய் மதுரையில் பேசியுள்ளார். அந்த மாநாட்டில் அதிமுக தலைமை யாரிடம் உள்ளது என்ற வார்த்தையை பேசியுள்ளார். அதிமுகவின் தலைவர் எடப்பாடிதான் என்பது அனைவருக்கும் நன்றாக தெரியும். ஆனால் இவருக்கு தெரியவில்லை. சிங்கம் எப்போது ஒரு நாள் வெளியே வரும் என்று ஒரு நடிகர் சொல்லி இருக்கிறார். இதைவிட பெரிய கூட்டத்துடன் ஆந்திராவில் சிரஞ்சீவி பிரஜாராஜ்யம் என்ற கட்சியை தொடங்கினார். பிரம்மாண்டமான கூட்டத்தை காண்பித்தார். ஆனால் கட்சி கலைத்து போட்டுவிட்டார். எடப்பாடியாரை பற்றி பேச இவருக்கோ வேறு யாருக்கும் உரிமை கிடையாது. இன்றைக்கு மீடியாக்கள் திமுகவுக்கும் விஜய்க்கும் போட்டி என்று செய்தி போடுகிறார்கள். அதிமுக ஒருமுறை தோற்றால் மறுமுறை வீறு கொண்டு எழுந்து மாபெரும் வெற்றி பெறும். வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி 210 தொகுதி வெற்றி வாகை சூடும். மீண்டும் 2026ஆம் ஆண்டு எடப்பாடியார் தான் முதலமைச்சர். இதை விஜய் மட்டுமல்ல, யாராலும் தடுக்க முடியாது. எடப்பாடி ஒரு கிளைக்கழக செயலாளராக இருந்து தன் உழைப்பால் கழக பொதுச் செயலாளரானார். 89ஆம் ஆண்டில் சேவல் சின்னத்தில் நின்று சட்டமன்ற உறுப்பினரானார். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், அமைச்சர், இப்படி படிப்படியாக முன்னேறியவர். இது அனைவருக்கும் தெரியும். ஆனால் விஜய்க்கு தெரியவில்லை என்று கூறினார். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்திப்புனலுடன் இணைந்திடுங்கள்.